உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு ஆள். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, அண்ணாச்சின்னு சொன்னால் சந்தோஷம். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பேர் என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. 3/4 பேர் நம்ம சகோதரி நோக்கம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது சின்ன குழந்தைகள்கிட்ட தாத்தா வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு இருக்க பெருமை. எனக்கு எம்எல்ஏ மந்திரிலாம் 2வது தான். அது வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது ஒரு நிரந்தரம் இல்லை. யாருக்கு இது கிடைக்கும்? அப்பா அண்ணாச்சின்னு சொல்றது நம்ம என் வயசை ஒத்துருக்கால பூரா அண்ணாச்சி. எனக்கு கீழே இருக்க பூரா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கீழே இருக்க பூரா அப்பா. வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா தாத்தா. எங்கள் வீட்டுக்காரம்மாக்க பெரிய சங்கடம். அவளை கிளவின்னு சொல்லிடுமா. தாத்தான்னு சொன்னோன்னா கிளவி ஆயிடுறாங்க. நீ கிளவி தாண்டி அவர் நம்ம வீட்டிலே தாத்தா பாட்டி தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவான். இது மாதிரி ஒரு பெரிய பந்தம் இந்த அருப்புக்கோட்டை தொகுதி மக்களோட எனக்கு பெரிய பந்தம். உங்களோட இந்த பந்தம் தான் எனக்கு முக்கியம். மொழியே தேர்தலில் ஜெயிக்கிறது, தோக்குறது, வாங்குறது, மந்திரி ஆகிறதெல்லாம் 2வது பட்சம் தான். இந்த உறவு எனக்கு ஆயுள் இருக்க வரைக்கும் இருக்கணும். என் ஆயுள் வரைக்கும் இருக்கணும், உங்கள் ஆயுள் வரைக்கும் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இந்த ஊருக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி நான் பார்க்குறதே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி அழிக்கணும், இந்த கட்சி அழிக்கணும், அவனை கெடுக்கணும், இவனை கெடுக்கணும். நான் அதெல்லாம் வேலையை வச்சுக்கிறது இல்லை. அவனையும் நம்மாளாக்கத்தான் பார்ப்பேன். யார் நமக்கு எதிரியாக இருக்கானோ அவனும் நம்மாளாக்கன் மொழி அவன் இன்னும் கொஞ்சம் எதிரியாக்க பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் நமக்கு வேண்டிய ஆளாக்கி மீண்டும் மீண்டும் தொகுதியில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும். உதயசூர் தான் ஜெயிக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 40க்கு 40 ஜெயிக்கணும். நம்மளை எதிர்த்து 3 பேராக நிற்கிறாங்க. 2 பேராக நின்னாலுமே 100% ஜெயிப்போம். இப்போ 3 பேராக நிற்கிறாங்க. பிஜேபி தனியாக நிற்குது, ஏடிஎம்கே தனியாக நிற்குது, நம்ம தனியாக நிற்கிறோம். நம்ம கூட்டணி கட்சி கூட நம்ம கூட அப்படியே இருக்காங்க. யாரும் சிந்தாமல் சிதறாமல் இருக்காங்க. அந்த 2 கட்சியில் பார்த்தீங்கன்னா யார் கூட்டணின்னு தெரியாமல் அவன் கதவை திறந்து வச்சுட்டு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சுருப்பான். சாப்பிட வாங்க கூப்பிட்ற, இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கார் வச்சுன்னா வாங்க எங்கள் ஹோட்டல் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த 2 கட்சிக்காரன் ஏடிஎம்கே காரனும் பிஜேபி காரனும் ஒரு லைட்டை வச்சுக்கிட்டாங்க. வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம கூட இருக்கவங்க நம்ம கூடயே இருக்காங்க. எந்த விதமான பாதிப்பு இல்லை. நாம் தான் ஜெயிக்கிறோம். 40க்கு 40 ஜெயிக்கிறோம். வர்ற சட்டமன்ற தேர்தலையும் நாம் தான் ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிரந்தரமாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாம் இருப்பார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக்கொண்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.